بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد மதீனாவுடைய வரலாற்றிலே 18வது நாளாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹுஜராத்கள், அந்த வீடுகள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வீடுகளுக்குள் என்ன நடந்தன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாபுடைய 31வது 32வது 33வது 34வது வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வகையான விடயங்களை சொல்கின்றான். وَمَن يَقْنُتْ مِنكُنَّ لِلَّهِ وَرَسُولِهِ وَتَعْمَلْ صَالِحًا نُؤْتِهَا أَجْرَهَا مرتين وَأَعْتَدْنَا لَهَا رِزْقًا كَرِيمًا يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن. அல்லாஹ் சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களே, ஏனைய மனைவி பெண்களை போன்றவர்கள் அல்ல நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்தால் என்றும் فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا. இதே போன்று யாராவது பேசினால் பணிந்து பேச வேண்டாம் என்றும் அல்லாஹ் முதல் கட்டளையாக, இரண்டாவது கட்டளையாக وَقَرْنَ فِي بُيُوتِكُنَّ, உங்களுடைய இந்த வீடுகளுக்குள்ளே இருந்து விடுங்கள், இந்த ஹுஜராத்களுக்குள்ளே இருங்கள் என்று இரண்டாவது கட்டளையாகவும் وَلَا تَبَرَّجْنَ تَبَرُّجَ الْجَاهِلِيَّةِ الْأُولَى, ஜாஹிலிய காலங்களில் பெண்கள் வெளிவருவதை போன்று வெளிவர வேண்டாம் என்று மூன்றாவது கட்டளையாகவும் وَأَقِمْنَ الصَّلَاةَ, தொழுகை நிலைநாட்டுங்கள் நான்காவது கட்டளையாகவும் وَآتِينَ الزَّكَاةَ, ஜக்காத்தை கொடுங்கள் என்று ஐந்தாவது கட்டளையாகவும் وَأَطِعْنَ اللَّهَ وَرَسُولَهُ, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்ற ஆறாவது கட்டளையாகவும் அல்லாஹ் சொல்கிறான். إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹ்லுல் பைத் என்பது வெறும் அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான். ஏழாவது கட்டளையாக وَاذْكُرْنَ مَا يُتْلَى فِي بُيُوتِكُنَّ مِنْ آيَاتِ اللَّهِ وَالْحِكْمَةِ إِنَّ اللَّهَ كَانَ لَطِيفًا خَبِيرًا. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களுடைய வீடுகளில் அல்லாஹுடைய வேதம் ஓதப்பட வேண்டும், இதை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் 7 கட்டளைகளை இந்த சூரத்துல் அஹ்ஸாபுடைய வசனம் சொல்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஹுஜராத்துகளுக்குள் நடந்த விடயம் இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹுஜராத்துகளில் முதல் ஹுஜராவை தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அந்த இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பள்ளிவாசலோடு சேர்ந்திருந்தது. அதனால தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நான் பசியின் காரணமாக லகத் ரஅய்துனி வ இன்னி லஅഖிரு ஃபீமா பைன மிம்பர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ஹுஜரத்தி ஆயிஷா மக்ஷியன் அலைய, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிம்பர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறைக்கு மத்தியில் நான் விழுந்து கிடப்பேன். ஒருவர் வந்து எனது கழுத்திலே மெரிப்பார். எனக்கு பைத்தியம் என்பதாக நினைத்து, எனக்கு பைத்தியம் அல்ல, எனக்கு பசி என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஹதீஸ் இமாம் புகாரி 7324வது பக்கங்களில் ஹதீஸ்களாக இதை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹுஜராத்களுக்குள் நடந்தது மதரசாக்கள் தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹுஜராவிலே நடந்தது மதரசா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாணவிதான் அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த அறைக்குள் இருந்துதான் மார்க்க விளக்கங்கள் எல்லாம் படித்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு இந்த பள்ளிவாசல் போதாமல் போகியது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய விடயம்,
வெள்ளிக்கிழமை நாட்களில் பள்ளியில் இடம் போதாததால் வெள்ளிக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹுஜராத்துகளிலும் ஜும்ஆவுடைய தொழுகையை சஹாபாக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹுஜராத்துடைய விடயங்கள் தொடராக செல்ல இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை நஸீபாக்குவானா.